முருங்கை ஒரு சூப்பர் ஃபுட். முருங்கை மரத்திலுள்ள இலைகள், பூக்கள், விதைகள் மற்றும் தண்டுகள் என அனைத்து பாகங்களும் மருத்துவ குணங்கள் நிறைந்தவை. இந்த முருங்கை இலையை மிக அரிதாக பொரியல், சாம்பார் என செய்து சாப்பிடுவோம். ஆனால் நம்முடைய தினசரி உணவில் முருங்கை இலையை டீ வடிவில் எடுத்துக்கொண்டால் உடலில் என்னென்ன ஆரோக்கிய மாற்றங்கள் நிகழும் என்று இங்கே பார்க்கலாம். முருங்கை மரத்தினுடைய இலைகள் மற்றும் விதைகள் ஆயுர்வேதத்தில் பல்வேறு நோய்களை தீர்க்க பயன்படுத்தப்படுகிறது. அந்த வகையில் முருங்கை மரத்திலிருந்து தயாரிக்கப்படும் டீ மாரடைப்பு, பக்கவாதம், முன்கூட்டிய முதுமை ஏற்படுதல், புற்றுநோய், நீரிழிவு உள்ளிட்ட பல்வேறு நோய்களை கட்டுப்படுத்த உதவி செய்கிறது. முருங்கை இலையில் உள்ள வைட்டமின் ஏ கேரட்டை விட 4 மடங்கு அதிகம். அதேபோல ஒரு கிளாஸ் பாலை விட 4 மடங்கு கால்சியம் அதிகம். அதேபோல இதிலுள்ள பொட்டாசியம் வாழைப்பழத்தை விட 3 மடங்கு அதிகம். இரும்புச்சத்து கீரையை விட 3 மடங்கு அதிகம். புரதச்சத்துக்கள் தயிரை விட 2 மடங்கு அதிகம். அவற்றோடு கீழ்வரும் ஊட்டச்சத்துக்களும் முருங்கை இலையில் அதிகமாக இருக்கின்றன. முருங்கை இலைகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் மிக அதிக அளவில் இருக்கின்றன. இவை உடல்நலக் கோளாறுகளை சரி செய்யும். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் மற்றும் ஃப்ரீ ரேடிக்கல்களை எதிர்த்து போராடுவதோடு உடலில் உண்டாகும் ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தினால் ஏற்படும் சேதத்தை தடுக்கிறது. இதிலுள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய நோய்கள், அல்சைமர், ஏஜிங் பிரச்சினைகள், புற்றுநோய் ஆகியவற்றை குறைக்கும் தன்மை கொண்டிருக்கிறது. குறிப்பாக வைட்டமின் சி மற்றும் பீட்டா கரோட்டின் ஆகியவை நோய் எதிர்ப்பு சக்தியை மேம்படுத்த உதவி செய்கிறது. முருங்கை இலைச்சாறு இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் என்று விலங்கு ஆய்வுகள் நிரூபித்துள்ளன. முருங்கை இலைகள் கொழுப்பை குறைப்பதாகவும் தமனிகளில் பிளேக் உருவாவதையும் ஒரு ஆய்வு காட்டுகிறது. இதிலுள்ள பொட்டாசியம் இரத்த அழுத்தத்தை குறைத்து, இரத்த நாளங்கள் மற்றும் தமனிகளில் ஏற்படும் அழுத்தத்தை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. முருங்கை இலை சாற்றை முருங்கை இலையில் தயாரித்த டீயை குடிப்பதன் மூலம் அல்சைமர் போன்ற ஆபத்துகள் குறையும் என்று ஆய்வுகள் குறிப்பிடுகின்றன. இந்த முருங்கை டீயில் உள்ள நியூரோ பிராக்டிவ் வைட்டமின்கள், சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ஆகியவை நரம்பு மண்டலத்தின் செயல்பாட்டை ஊக்குவித்து அறிவாற்றலை மேம்படுத்துகிறது. முருங்கை இலை டீயில் உள்ள பாக்டீரியா எதிர்ப்பு பண்புகள் குடலில் உள்ள நுண்ணுயிரிகளை சமநிலையில் வைத்திருப்பதோடு குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் உதவி செய்யும். அதோடு குடலில் வாயு தேக்கம், வயிறு வீக்கம் மற்றும் தசைப்பிடிப்பு ஆகியவை ஏற்படாமல் பார்த்துக்கொள்ள உதவும். முருங்கை இலையில் உள்ள அழற்சி எதிர்ப்பு பண்புகள் இரைப்பை மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதன் மூலம் வயிற்று உபாதைகள் மற்றும் தசை பிடிப்புகளை சரி செய்யும். முருங்கை டீ இரத்தத்தின் குளுக்கோஸ் அளவை கட்டுப்படுத்தி நீரிழிவை தடுக்கும் பண்புகளை கொண்டிருக்கிறது. முருங்கை இலை ஜூஸ் அல்லது முருங்கை இலை டீயை உணவுக்கு பிறகு உட்கொள்வது குளுக்கோஸ் அளவை குறைக்க உதவி செய்யும். இலைகளில் உள்ள குளோரோஜெனிக் அமிலம் என்னும் பாலிஃபீனால் ஆன்டி ஆக்சிடென்ட் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்கும். அதோடு முருங்கை இலைகளில் உள்ள வைட்டமின் சி மற்றும் இரும்புச்சத்து ஆகியவை டைப் 2 நீரிழிவு நோயில் இரத்த சர்க்கரை மற்றும் அழுத்தத்தை குறைப்பதாக நிறைய ஆய்வுகள் நிரூபித்திருக்கின்றன. கணைய புற்றுநோய் உயிரணு வளர்ச்சியை தடுத்து புற்றுநோய் செல்களை தாக்கி அழிக்கும் புற்றுநோய் எதிர்ப்பு பண்புகள் முருங்கை இலையில் உண்டு. முருங்கை இலை டீ உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்க உதவி செய்யும். முருங்கை இலை பொடியிலிருந்து தயாரிக்கப்படும் டீயை குடிப்பதன் மூலம் அதிலுள்ள ஃப்ளவனாய்டுகள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உயர் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தும். உடல் வீக்கத்தை குறைக்கும். முருங்கை இலையில் தயாரிக்கப்படும் டீயில் உள்ள சத்துக்கள் உடலில் உள்ள உள்ளுறுப்பு கொழுப்பை கரைக்க உதவி செய்கிறது. இதிலுள்ள பாலிஃபீனால்கள் போன்ற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் கொழுப்பை குறைத்து உடல் எடையை குறைக்க உதவி செய்கிறது. உடலின் எரிசக்தி மற்றும் ஆற்றலை அதிகரித்து கொழுப்பு உற்பத்தியை குறைக்கிறது. முருங்கை இலையின் மருத்துவ பயன்கள் நோய் எதிர்ப்பு சக்தி. முருங்கை இலையில் வைட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ஆகியவை நிறைய உள்ளது. இது நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவதோடு ஆக்சிடேட்டிவ் அழுத்தத்திற்கு எதிராகவும் பாதுகாக்கிறது. செரிமான நலம். முருங்கை இலையில் உள்ள நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது. கண் நலம். முருங்கை இலையில் உள்ள வைட்டமின் ஏ நமக்கு நல்ல பார்வை திறனையும் கண் நலனையும் தருகிறது. ஞாபக சக்தி மற்றும் மூளை வளர்ச்சி. முருங்கை இலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் நமது அறிவாற்றல் திறனை மேம்படுத்துகிறது. கல்லீரல் நலன். நம் கல்லீரல் செயல்பாட்டை முருங்கை இலை நீரிழிவு நோயை குணப்படுத்தும் என கூறுகிறார்கள். அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. முருங்கை இலை புற்றுநோயை குணப்படுத்தும் என்பதும் தவறான செய்தி. முருங்கை இலையில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் சில குறிப்பிட்ட நோய்களின் ஆபத்தை குறைக்கும் என்றாலும் புற்றுநோயை இது எந்த விதத்திலும் குணப்படுத்தாது.
நம் உடலுக்கு சக்தியை தரும் எத்தனையோ சூப்பர் உணவுகள் இருந்தாலும் ஒரு சில மட்டுமே முருங்கை இலையின் சத்துக்கு நிகராக இருக்கும். பொதுவாக முருங்கை மரத்தை அதிசய மரம் என்றே அழைப்பார்கள். இதில் நம் உடலுக்கு தேவையான ஊட்டச்சத்துகள் மற்றும் பயோ ஆக்டிவ் கலவைகள் நிறையவே உள்ளது. நோய் எதிர்ப்பு சக்தியை வலுப்படுத்துவது முதல் உடலுக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட். முதல் முருங்கை இலையில் நம் உடலுக்கு ஆரோக்கியத்தை தரும் பல ஊட்டச்சத்துகள் உள்ளது. கிராமத்து முருங்கை கிராமங்களில் உள்ள அனைத்து வீடுகளிலும் ஒரு முருங்கை மரமாவது நின்று கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம். காரணம் என்ன தெரியுமா? முருங்கை மரத்தின் ஒவ்வொரு உறுப்பிலும் நிறைய மருத்துவ குணங்கள் இருப்பது கிராமங்களில் வசிக்கும் மக்களுக்கு நன்றாக தெரியும். அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கும் நகரத்து வாசிகளுக்கு முருங்கையின் பலன்கள் தெரிந்திருந்தாலும் முருங்கை மரங்களை வளர்ப்பதற்கு இடவசதி இல்லாமல் போய்விடுகிறது. உங்கள் வீட்டருகே இடவசதி இருந்தால் இன்றே முருங்கை தண்டை புதைத்து உயிர் கொடுங்கள். கிராமங்களில் கூட இப்போதெல்லாம் நாட்டு முருங்கைக்கு பதிலாக ஆபீஸ் முருங்கை என்ற பெயர் கொண்ட ரகத்தையே அதிகமாக பார்க்க முடிகிறது. ஓங்கி உயர்ந்த முருங்கை மரங்களின் எண்ணிக்கை குறைந்து முருங்கை செடிகள் என்று அழைக்கும் அளவுக்கு ஹைபிரிட் ரகங்கள் இப்போது வலம் வருகின்றன. முருங்கை இலை, ஈர்க்கு, பூ, காய், பிஞ்சு, பிசின், பட்டை, வேர் என அனைத்து பாகங்களும் மருந்தாக பயன்படுகின்றன. தாராளமாக கிடைப்பதால் முருங்கைக்கீரையின் மகத்துவத்தை நாம் தெரிந்து கொள்ள விரும்புவதில்லை. முருங்கைக்கீரை பொரியலா, ஐயோ கசக்கும் என்று நீங்கள் ஒதுக்கிவிட்டதால்தான் இளம் வயதிலேயே கண் பார்வை கோளாறுகள் அதிகரித்திருக்கின்றன. அதுவும் இப்போதைய கேட்ஜெட் உலகத்தில் கண் பார்வையின் மீது கூடுதல் அக்கறை வைக்க வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். முருங்கை போன்ற கீரை வகைகளையும் கண் பார்வைக்கு ஊட்டமளிக்கும் காய் மற்றும் பழ ரகங்களையும் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இளம் வயதிலேயே கண்ணாடி அணிந்து கொண்டிருக்கும் எத்தனை மாணவர்களை இப்போது பார்க்கிறோம். முருங்கை இலைகளுக்கு கண் நோய்களை போக்கும் தன்மை உண்டு என்பதை இன்று முதல் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஊட்டச்சத்து பற்றாக்குறையால் அவதிப்படுபவர்கள் முருங்கைக்கீரையை அதிகமாகச் சேர்த்து வந்தால் உடல் ஊட்டம் பெறும். இரும்புச்சத்து அதிகம் கொண்ட இதன் இலைகள் பல்வேறு நாடுகளின் பாரம்பரிய மருத்துவத்தில் இரத்தக் குறைவு நோயை குணப்படுத்த பயன்படுத்தப்படுகிறது. தவறாமல் நாமும் இனி பயன்படுத்துவோமே. அடிமையாக்கும் முருங்கை சூப். நீங்கள் சூப் பிரியர் எனில் முருங்கை இலைகளை நீரில் கொதிக்க வைத்து சீரகம், உப்பு மற்றும் சில காய் ரகங்களை சேர்த்து வெண்ணெய் விட்டு சூப் செய்து குடித்து பாருங்கள். அதன் சுவைக்கு வாழ்நாள் அடிமையாக மாறிவிடுவீர்கள். பாக்கெட்களில் அடைக்கப்பட்ட சூப் ரகங்களை பருகும்போது செரியாமை, வயிற்றுவலி போன்ற பாதிப்புகள் ஏற்படுவதை நீங்களே உணர்ந்திருப்பீர்களே. ஆனால் இயற்கையான மூலிகை சூப் ரகங்களை அருந்துவதால் எவ்வித பக்க விளைவுகளும் ஏற்படாது. முருங்கைக்கீரை சூப்பை அருந்துவதால் இரத்த உற்பத்தி அதிகரித்து உடலுக்கு புது தெம்பு உண்டாகும். மாலையில் சோர்வுடன் வீடு திரும்பும் நீங்கள் முருங்கை சூப்பை குடித்து பாருங்கள். புத்துணர்ச்சி உங்களை விட்டு பிரிய மனமில்லாமல் அடம்பிடிக்கும். முருங்கை பிசின். முருங்கை மரங்களிலிருந்து கருஞ்செம்மை நிறத்தில் வடியும் பசை போன்ற ஒரு பொருளை நீங்கள் கவனித்திருக்கலாம். அதை முருங்கை பிசின் என்று அழைப்பார்கள். இதுவரை கவனித்தது இல்லையெனில் இப்போதே புறப்படுங்கள் முருங்கை மரத்தை நோக்கி. மரத்தின் கட்டையிலிருந்து வடியும் பிசின் இயற்கையின் அதிசயமே. பிசின்களை சுரக்கும் எண்ணற்ற மரங்கள் உண்டு. காதில் உண்டாகும் புண்ணை குணமாக்க முருங்கை பிசின் அற்புதமான மருந்து. முருங்கை பிசினை தேங்காய் எண்ணெயில் குழைத்து புண்ணில் தடவ தீவிரம் படிப்படியாக குறைவதை உணரலாம். அடிபட்டதால் உடலில் ஏற்படும் சிறிய வீக்கங்களுக்கு செயற்கை வீக்கமுறுக்கி மருந்துகளை பயன்படுத்தாமல் முருங்கை இலை அல்லது பட்டையை நீர் விட்டு அரைத்து வீக்கத்தின் மீது பற்று போடுங்கள். விரைவில் வீக்கம் கரைந்துவிடும். முருங்கைக்காய் நமது உணவு கலாச்சாரத்தில் நெடுங்காலமாக பயணித்து வரும் உணவுப் பொருள். அதன் விதைகளுக்கு ஆண்களின் விந்தணுக்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கும் தன்மை இருக்கிறது. முருங்கை பூக்களை கொதிக்க வைத்து தேநீர் போல பல கிராமங்களில் இப்போதும் அருந்துகின்றனர். இதனால் உடலில் அதிகரித்த வெப்பம் குறையும், கண்களுக்கு குளிர்ச்சியுண்டாகும். முருங்கைப்பூ கொண்டு செய்யப்படும் உணவுகள் தாய்ப்பால் சுரப்பையும் அதிகரிக்கும். முருங்கைக்காய்க்குள் இருக்கும் வித்து உடலுக்கு பலத்தை கொடுக்கக்கூடிய முதன்மையான மருந்து. முருங்கை வேரை அரைத்து உப்பு சேர்த்து பற்று போட மூட்டு வீக்கங்கள் காணாமல் போகும்.